வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நெக் பேண்ட் டீல்ஸ். கீழே விழுவாதுங்க, கீழே விழுந்துடாது, அஜ்ஜோ கீழே போட்டோமா அந்த பயம் இருக்காது. பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்கும். அதில் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 3 மணி நேரம் கேட்கலாம், 5 மணி நேரம் கேட்கலாம்லாம் போட்டு வச்சிருப்பானுங்க. நெக் பேண்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த விதத்தில் கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னு பார்த்தா, சில நெக் பேண்ட்ஸ் கால்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்சிட்டா டிடபிள்யூஎஸ்னா கேஸை வெளில எடுத்து அதில் வந்து பட்டை ப்ளேஸ் பண்ணி திரும்ப நான் பாக்கெட்டில் போடணும். பட் இது எப்படின்னா இங்கே இப்படி எடுத்து இப்படி விட வேண்டாம். அந்த ஸ்மார்ட் பட்ஸாக இருக்கும்போது சஜக்குன்னு ஒன்று அதுவே பவர் ஆஃப் ஆகிடும். இப்போ ஒரு டியூவல் டிரைவர் ட்ரிபிள் டிரைவர்லாம் தேவைப்படுதுன்னா வேறு வழியே இல்லை. அதெல்லாம் டிடபிள்யூஎஸ்ல தான் பெட்டராக டெலிவர் ஆகுது. ஏன்னா நெக் பேண்ட்ல யாரும் உங்களுக்கு வந்து டியூவல் டிரைவர் ட்ரிபிள் டிரைவர்லாம் கொடுக்குறது கொடுக்கல, இப்போ கொடுக்காம விட்டுட்டானுங்க. ஏன் கொடுக்கல அப்படின்னா, இப்போ டியூவல் டிரைவர் 4000 ரூபாய்க்கு இப்போ இந்த காலத்தில் நெக் பேண்ட் விற்றா நீங்கள் யாராவது வாங்குவீங்களா? நீயே வச்சுக்கப்பா. நாடு பஸ் 3 ப்ரோ இருக்கு, அதே வாங்கிட்டு போயிடுறேன். அதுவே 2500 அப்படி இல்லையா? இப்போதான் எஸ்ஆர்கே சொல்லிட்டு இருந்தான், OnePlus Buds 3 இப்போ வந்து OnePlus Buds 3 டியூவல் டிரைவரோட அதுவே உங்களுக்கு வந்து 4000 ரூபா தான். இல்லாம பிரீமியம் பட்ஸ் அது அவனே கம்மி. பட் ஓகே, இருந்தாலும் நெக் பேண்ட் பிரியர்களுக்காக ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். மோரலஸ் இதில் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழே அஃபிலியேட்டில் டிங் லிங்க் வரும். அதில் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய உதவி ஃபாரஸ், அவ்வளோதான். ஓகே. அப்புறம் போட் ராக்கர் 301 ANC இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300 கிடைக்குது ஃப்ளிப்கார்ட்டில் தான். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 110 இது நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் லோயஸ்ட் பட்ஜெட் 699 கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு நம்ம வாங்கியே. பட் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு அந்த நெக் பேண்ட் எங்களுக்கு. இது என்ன அடிச்சு யூஸ் பண்ணாலும் இதுவும் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு போட் ராக்கர்ஸ் இருக்கு, அது வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பிரைடட் கேபிள்ங்கறனால தான் அது வாங்கியிருந்தோம். ஓகே ஓகே, ஆமா ஆமா, எல்டாக் சப்போர்ட்லாம் இருக்கு, வாங்கணுமோ. அதுவும் வந்து உங்களுக்கு 1250 ரூபா 1300 ரூபாய்க்கு தான் வரும். அது என்னடான்னு பாத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் எங்க அம்மா போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நான் அதை கொடுத்துருந்தேன். அதுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேற போட்டேன் நானு. ட்ரினிட்டி கிராண்ட் அப்படின்றது நான் கிரனேட்னு சொல்லி கலாச்சிருப்பேன். இப்ப காதுக்குள்ளார வெடிக்குமாங்க அப்படின்னு. ஸோ இதுவும் வந்து சரியான ப்ராடக்ட் தான். பேசிக்காக ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இதோட பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல நான் பேசணும்னா, எப்பயுமே இந்த ரவுண்டு கேபிள்ஸ் நிறைய இடத்துல சொதப்பறதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்காக ரவுண்ட் கேபிள் எப்பயுமே சொதப்பணும் நான் சொல்ல வரல. பிரைடடாக இருந்ததுன்னா சில சமயங்களில் நல்லாவே உழைக்குது. அண்ட் பிரைடட் இல்லாத கேபிள்ஸையும் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லா உழைக்குது. அது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, அதாவது எல்லாத்துலேயுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாதனால சைட் பாக்கெட்லேயே போட்டு வைக்க முடியும் போல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. கால் குவாலிட்டி கேப்போமா? ஆமா, நான் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும் பாருங்க. கேக்குதா? அது ரொம்ப குறைவா கேக்குது. பரவாயில்லையே. எப்படி கேக்குது? காத்து வீசுது, காத்தோட சவுண்ட் தான் கேக்குது. ஓகே, பசங்க பேசிட்டு போறாங்க சுத்தி, அதுவும் கேட்டுச்சா? அது ரொம்ப வேற மாதிரி தான் கேட்டுச்சு. ஹைலைட் என்னன்னா, அதே சமயம் இந்த ட்ரினிட்டி கிராண்ட் இருக்குல்ல, எதுனா போட்டு டெய்லி எங்க அம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல் பார்க்கறதுல ஆரம்பிச்சு ஃபோன் கால் வரைக்கும். ஸோ அவங்க மட்டுமே டெய்லி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க. போடுங்க. அப்படி யூஸ் பண்ணியும் தலைவண்ணி வரைக்கும் ஜாலியாக இருக்கான். பரவாயில்லையே. ஸோ போட்டிலேயே ஒரு சில கசப்பான ப்ராடக்ட்ஸும் இருக்கு. பட் இது வந்து இந்த ட்ரினிட்டி கிராண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி குட். அப்போ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் ஒரு 1200 அது கீழே தான் இருக்கும். கால் குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டிக் ஆட்டோ ஆஃப் இதெல்லாம் வந்து OnePlus CMF இதில் தான் இருக்கு. OnePlus CMF தான் இருக்கே. ரியல்மி இல்ல, இதுல பெஞ்ச் மார்க் அப்படின்னா ரியல்மிலயும் நிறைய நல்ல நெக் பேண்ட் இருக்கு. பெஞ்ச் மார்க்னா ஷோர் ஷாட் ஒன்னே ஒன்று தான், G2 ANC தான். அவன் மட்டும்தான். ஏன்னா இப்போ CMF நெக் பேண்ட் ப்ரோ அது கூட இருக்கு, ஆனால் 2000 இருக்கு. இதே நீங்கள் OnePlus-ஓட Z2 ANC அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அரௌண்ட் 1599. இல்ல, ஹைலைட் என்னன்னா Z2 ANC நம்ம வெங்கி ப்ரோ கொடுத்தாரு நமக்கு. ஆமா, சரியா? எப்போ கொடுத்தாரு? iQOO 13 லான்ச் அன்னைக்கு கொடுத்தாரு. iQOO 13 15 சரியா? இன்ன வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டே டு டே பேசிஸ்ல டெய்லி போட்டு அடிக்கிறதுலாம் இல்லை. பட் எடிட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அமைதியா எடிட் பண்ண வேண்டியதா இருந்தா அதுதான் வந்து அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன்ஸ். இவ்வளவு நேரம் பேசினாலே கால் குவாலிட்டி அப்படிங்கிறது இவன்ல நல்லா இருக்கும். அல்ல, இப்போ இவன்ல நல்லா இருக்கு, CMF-லயும் நல்லா இருக்கு, ரியல்மிலயும் கால் குவாலிட்டி ஓகே தான், நல்லா இருக்கும். அந்த பேஸ், மியூசிக், டைனமிக்ஸ், அந்த ஒரு வைடண்ட் ஃபீல், அது எல்லாமே வந்து இதுல ரொம்ப டாப் நாட்சா இருக்கும். இதுக்கு அடுத்து எல்லாருமே பக்கத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. கால் குவாலிட்டி கேப்போமா? ரொம்ப கம்மியா தான் கேக்குது. ஸ்லைட்டா கேக்குது. இப்போதான் ஒரு ஆட்டோ போகுது. இப்போ அடுத்து ஒரு ஆட்டோ போகுது. கேக்குது. ஓகே. ஆனா நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது. வின் நாய்ஸ் எதுவும் கேட்கல. சூப்பர்ரா. இத்தனைக்கும் விண்ட் நல்லாவே அடிக்குதுடா. சுத்தமா இல்ல வின் நாய்ஸ். நைஸ். பேக்ரவுண்ட்ல ஸ்லைட்டா ஆட்டோ போற சவுண்ட், சின்ன சவுண்ட் அவ்வளவுதான் கேக்குது. நைஸ். ஒர்த்து தான். அப்ப
ஆப் லெவல் போய் கஸ்டமைசேஷன் அப்படின்னு வரும்போது ஈக்குவலைசர் கஸ்டமைசேஷன் வந்து ஒன் பிளஸ்லயும் ரியல்மிலையும் பெட்டரா பண்ணலாம். சிஎம்எஃப் கொஞ்சம் கோளாறு அந்த ஏரியால. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டா நான் நிறைய ப்ராடக்ட் சிஎம்எஃப்ல ட்ரை பண்ணும்போது எல்லாத்துலயும் எப்படி இருக்குன்னு பார்த்தா கஸ்டம் EQ ஆப்ஷன் கொடுத்துருப்பான், ஆனா அது ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியல. அதை மாத்தினாலே ஆடியோ குவாலிட்டி படுத்துருது. ஓகே அதே மாதிரி OnePlus Bullet Z3 இது இந்த இயர் தான், அதான் லாஸ்ட் இயர் வந்தது. 1000 கீழலாம் கிடைச்சது OnePlus அஃபிஷியல் வெப்சைட்ல. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளிப்கார்ட்ல 1300 rupeesல லிஸ்ட். ஏன்னா இது வரும்போது என்ன குத்துனா லான்ச் பிரைஸ் 1700 வருது. ஆமா. ஆனா 1700க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சும்மாவே ஆஃபர் பெருசா இல்லாதப்பயே Z2 ANC இருந்தது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா Z3யும் Z2 ANC கம்பேர் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருப்போம். சோ இப்போ உங்களுக்கு வந்து கால் குவாலிட்டி ஓகே ப்ரோ, கால் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருந்தா ஓகே, அதாவது கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. நான் மியூசிக் கேட்கறதுக்காகவே வாங்கல ப்ரோ, ஃபோன் கால்ஸ்க்கு தான் வாங்குறேன் அப்படின்னா Z3 வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குன்னு மியூசிக் வந்து அவ்வளவு மட்டமாலாம் இருக்காது. Z2 ANC அளவுக்கு இருக்காது தவிர்த்து Z3 ஆடியோ நல்லா தான் இருக்கும். Call quality K-Poma. OnePlus Bullet Z3 அதுலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அரௌண்ட் 30 கிலோமீட்டர் பிளஸ் அண்ட் காத்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எப்படி டிரைவிங்ல இருக்கீங்களா? ஆமாடா. இப்பதான் ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. நீங்க இவ்வளவு நேரம் பேசின ஓகே இவ்வளவு நேரம் பேசின கான்வர்சேஷன்ல பெருசா நீங்க அவுட்டோர்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பரவாயில்லையே, இதெல்லாம் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே அதுக்கப்புறம் Realme Wireless 5, அப்புறம் Realme Wireless 3 Neo இப்படின்னு இருக்கு. Wireless 5 வந்து உங்களுக்கு 1500 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. இதுலேயும் கால் குவாலிட்டி நல்லா இருக்கும், ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பாருங்களேன், ஆல்ரெடி சாய் சொல்லிட்டான் லைட் வெயிட்னு, இருந்தாலும் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் கீ ஒன்று இருக்குங்க. இது கால் அட்டன் கட்டு, அப்புறம் இந்த நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் இந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து இந்த பேரிங்கு மோடு ஸ்விட்ச் ஆகிறது இதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ்ஸு மைனஸ், ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தாங்க. ஈவன் இந்த நெக் பேண்டில் இருக்கக்கூடிய இந்த காலர் ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுற இந்த சிலிக்கா இருக்கு இல்லையா, சிலிக்கா பேண்டு, அது நல்லா இருக்குது. அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. Call quality K-Poma. செம்ம நாய்ஸியான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க, கேக்குதா? இல்லைடா, எதுவும் பிரச்சனை இல்லைடா, நல்லா தான் இருக்குது. பரவாயில்லையே, அப்ப நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா வேற லெவல் நாய்ஸ், சுத்தி பூரா வண்டி போய்கிட்டே இருக்கு. புரியுது. வண்டி நாய்ஸ் கேட்கலையா சுத்தி? இல்ல பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காங்க. இவங்க நல்லா பண்றது இல்லடா. கடந்த 2 வருஷமாவே பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களே. இப்போ ஹார்ன் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இதுல 5 மைக் இருக்கு ஆக்சுவலி. ஆமா. இப்போ எல்லாருமே மைக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னா இதுக்கு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக் பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ்ல இன்னும் அவைலபிள். நாய்ஸ்ல இருக்கு, பீட்ரான்ல இருக்கு, ஊர் பேர் தெரியாத ஏர்டோ பிராண்ட்ல இருக்கு. அதான் ஊர் பேர் தெரியாதுங்கிறனால நம்ம அதை வந்து எங்கிட்ட எடுத்துட்டு வர முடியல. ஏன்னா அதுக்கு ஆப் சப்போர்ட் இருக்குமான்னு தெரியாது, ஆட்டோ ஆஃப் இருக்குமான்னு தெரியாது, அதெல்லாம் இருக்காது. நான் என்ன சொல்றேன், ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இருக்குமான்னு தெரியாது, இப்போ ப்ராமிஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகுமானும் தெரியாது. ஸோ நெக் பேண்ட் பிரியர்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் சொல்றேன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் தைரியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம மக்களோட ஃபீட்பேக்ல இருந்து சொல்றது தான். ஸோ அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு OnePlus Z2 ANC, நெக்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவோம். செகண்ட் பிளேஸ் ஃபார் CMF as well as Realme, அவ்வளோதான். ஸோ இப்போ Z2 ANCக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய வித்தியாசம் இல்லை. 100க்கு உனக்கு 98 மார்க் போட்டால் அவங்களுக்கு 95 மார்க் போடுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட காஸ்மெட்டிக் டிசைன்ஸ் எல்லாமே மூணுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேபிள் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. ஈவன் தோ பட்டுக்கும். ஆனால் CMF நெக் பேண்ட் ப்ரோ வந்து உங்களுக்கு 2000ல் கிடைக்குது. அதில் வந்து ஸ்க்ராலிங் வீல் இருக்கும், அவ்வளோதான் நெக் பேண்டு. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவசரிக்கே பார்க்கலாம். பை.